உபுண்டுவில் சாஃப்ட்வேர் பேக்கேஜுங்களை எப்படி இன்ஸ்டால் செய்கிறதுன்ற பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல சிஸ்டம் அப்படின்ற மெனுவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் லிஸ்ட்டுங்க வந்து உங்கள் முன்னாடி வரும். நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து உபுண்டுவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 கிட்ட இந்த சாஃப்ட்வேரோட லிஸ்ட்டுங்க வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல நீங்கள் உபுண்டுவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் லிஸ்ட்டுகள் உங்களுக்கு தேவைப்படும்னா என்ன பண்ணணுன்னா, இந்த ரீலோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீலோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, நெட்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜோட லிஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகும். இது லிஸ்ட்டு மட்டும்தான் டவுன்லோட் ஆகும், சாஃப்ட்வேர் மொத்தமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் நெட்லேருந்து உங்களுக்கு எல்லா விதமான இந்த சாஃப்ட்வேரோட லிஸ்ட்டுங்க வந்து உங்களோட சினாப்டிக் மேனேஜரில் இங்கே லிஸ்ட் ஆகிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 அளவுக்கு வந்து சாஃப்ட்வேரோட நேம்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இதில் இருக்கிற சாஃப்ட்வேருங்களை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு இப்போது உங்களுக்கு தேவைப்படுகிற எல்லா விதமான சாஃப்ட்வேருங்களையும் இது வழியாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படின்னா, உதாரணத்துக்கு நான் இப்போ CHEESE அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி உங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணுங்கள், அதுவே சர்ச் பண்ணி சொல்லும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கால் பார் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்குது பார்த்தீங்களா மெனு, அதில் வந்து மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன தெரியும்னா, அதோட டிபெண்டன்சிஸ் இப்போ அதை வந்து அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் அது ரன் ஆகணும்னா அதுக்கு தேவையான என்னென்ன லைப்ரரி பேக்கேஜஸ்ங்க அதெல்லாம் என்ன தேவைன்னா அதெல்லாம் வந்து அதுவும் உங்களுக்கு சேர்த்து வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொல்லும். அதுக்கு நீங்கள் வந்து அப்படியே மார்க் கொடுங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் தேவையோ நீங்கள் வந்து மொத்தமாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி தனித்தனியாகவும் வேணும்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணோம்னா வெறும்னே இப்படி அப்ளைன்னு கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன சொல்லுதுன்னா, நெட்லேருந்து எவ்வளோ டவுன்லோட் பண்ணணும், அப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடம் எடுத்துக்கும், இதை மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே சொல்லியிருக்கோம். நீங்கள் அப்படியே வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா நெட்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் சீஸ்னு இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இப்போ 3 ஃபைல் வந்து அது டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். சீஸ்ன்றது என்னென்னா, அது வந்து ஒரு வெப் கேமராவுக்கு உண்டான ஒரு பேக்கேஜ். நீங்கள் எந்த விதமான வெப் கேமரா யூஸ் பண்ணாலும் அதுக்கு உண்டான வந்து டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவை, லினக்ஸில் யூஸ் பண்ண தேவை. டிஃபால்ட்டாக அதுவே வந்து எடுத்துக்கும். அதுக்காக தான் இந்த சீஸ்ன்றது நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன நடக்கும்னா, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது டிஃபால்ட்டாக உபுண்டு வந்து அவங்களோட வெப்சைட்ஸ்லேருந்து தான் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணியிருக்கும். நம்ம மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தேவையானதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதில் தேடி கண்டுபிடிச்சி அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். இதில் வந்து அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை வந்து நமக்கு உபுண்டு அளிக்கலை, நமக்கு ஒரு ஈஸியான வழி அளிச்சிருக்கு. இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் லிஸ்ட்டுகள் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நாமளே இன்ஸ்டால் பண்ணிக்கிற உரிமையும் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃபைல் கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில் இருக்குது. உங்களோட ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை பொறுத்து உங்களோட ஸ்பீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அது இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ் வந்து உங்களுக்கு வழக்கம் போல் வந்து நடக்கும். அது இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸில் இவருக்கு பார்த்தீங்கன்னா சீஸ் வெப் கேம் பூத் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வந்து வெப் கேமராவில் உங்களோட இயக்கங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறத பண்ணி பார்த்தோம். இதை வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எதை இன்ஸ்டால் பண்ணீங்களோ, இல்லை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதை அன்இன்ஸ்டால் பண்ணால் என்ன பண்ணணும்னா அது மேலே வச்சு அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் ஃபார் ரிமூவல், மார்க் ஃபார் கம்ப்ளீட் ரிமூவல் அப்படின்னு கேட்கும். மார்க் ஃபார் ரிமூவல்னால் என்னென்னா, உங்களோட சிஸ்டமில்
இன்ஸ்டால் ஆகிருக்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அது அந்த சோர்ஸ் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அதாவது அதோட மொத்த சாஃப்ட்வேருக்குமே கம்ப்ளீட்டாக தூக்கணும் அப்படின்னா மார்க் ஃபால் கம்ப்ளீட் ரிமூவல் அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு சரியாக டவுன்லோட் ஆகலை, சரியாக இன்ஸ்டால் ஆகலை, ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மார்க் ஃபார் ரீஇன்ஸ்டாலேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரீஇன்ஸ்டாலேஷனோ இல்லை ரிமூவலோ இல்லை கம்ப்ளீட் ரிமூவலோ அதுக்குண்டான பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வழக்கம் போல் நடக்கும். இப்போ நான் கம்ப்ளீட் ரிமூவல் அப்படி இல்லை ரிமூவல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். அது வந்து அப்படியே ஓகே அப்ளை கொடுத்தீங்கன்னா அதாவது எதுவுமே டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. இவ்வளோ எம்பி உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக கிடைக்கும். அதாவது லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணதை மட்டும் ஃபைல் சிஸ்டம்லேருந்து வெளில எடுத்துரும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரிஜினல் வந்து வெளில எடுக்காது. அது எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஜிவிஏ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலயமா சாஃப்ட்வேர்களை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா டெர்மினல் வழியாக எப்படி வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர்களை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் அப்படி போயிட்டு அக்சஸரிஸில் டெர்மினல் அப்படின்னு டெர்மினலில் கிளிக் பண்ணுங்கள். டெர்மினல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா sudo apt-get install உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவையோ. இப்போ நான் அங்கே ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அது வேணும்னாலும் நீங்கள் திருப்பி அதே பேரை கொடுக்கலாம். இல்லை வேறு உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தேவையோ அதை வந்து இங்கே அப்படியே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்மின் பாஸ்வேர்டு கேட்கும். அட்மின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட முடிஞ்சு டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போது இன்ஸ்டால் பண்ணதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் அதே கமாண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி, கிட்டத்தட்ட அது சேம் தான். apt-get இன்ஸ்டால் பார்த்தீங்களா ரிமூவல் அப்படின்னு கொடுங்க. ரிமூவ் டு யூ வாண்ட் டு கண்டினியூ, அதாவது ரிமூவ் பண்ணட்டோமா அப்படின்னு கேட்குது. ஓகே ஒய் எஸ் ஆர் நோ. நீங்கள் வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா பேஸ்லேருந்து அதோட சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுது. இந்த வழியாக தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அன்இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் பண்ணலாம். இல்லை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் அதை கமெண்ட் தான் sudo apt-get இன்ஸ்டால் கோயில பர்ஜ் PURGE பர்ஜ் அப்படின்னு கொடுத்து அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணால் அதாவது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆக ஆரம்பிச்சு சிஸ்டம்லேருந்து உங்கள் சிஸ்டமில் சுத்தமாக தொடச்சி எடுத்துகிற மாதிரி எந்த மொழியுமே அதுக்கு உண்டான அந்த ட்ராஷில் கூட உங்களுக்கு அந்த இதுவாக இருக்காது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறது அன்இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணணும்.